திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு பின்புறம் 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை அமைந்துள்ளது. தீபமலையின் அடிவாரத்தில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு குடியிருப்புகளும் கட்டிடங்களும் அமையப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீபமலை மற்றும் கிரிவல பாதையின் இருபுறங்களிலும் பல்வேறு முறையில் ஆக்கிரமிப்புகளும் சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு கட்டிடங்களும் அமைந்திருப்பதாகவும், கிரிவல பாதையில் உள்ள குளங்கள் ஆக்கிரமிப்புகளால் சூழ்ந்திருப்பதாகவும் அதனை அகற்றக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளுக்கும் கட்டிடங்களுக்கும் மின் இணைப்பு, குடிநீர் வசதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், உலக பிரசித்தி பெற்ற கிரிவல பாதையில் பல்வேறு மரங்கள் வெட்டப்பட்டு கழிப்பறைகள் மற்றும் செப்டிக் டேங்குகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வனத்துறை, வருவாய்த்துறை, அறநிலையத்துறை மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் MC சுவாமி ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து தீபமலையின் மீது சட்டவிரோதமாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதா, கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகள், செப்டிக் டேங்குகள், கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதா என்று நேரில் சென்று ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதன்படி இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் MC சுவாமி, வருவாய்த்துறை, வனத்துறை, அறநிலையத்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக தீபமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சட்டவிரோதமாக அமைந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கிரிவல பாதையில் பச்சையம்மன் கோவில் அமைந்துள்ள அனைத்து வீதிகள், புதுத்தெரு, ரமணாசிரமம் பின்புறம் அமைந்துள்ள பாண்டவர் தீர்த்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று வீடுகள் மற்றும் ஆக்கிரமிப்பு கட்டுமானங்கள் குறித்து வீதி வீதியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தீபமலையின் அடிவாரத்தில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், குடியிருப்புகளை அகற்றக்கூடாது, தாங்கள் முறையாக நகராட்சிக்கு வரி செலுத்தி வருவதாகவும், மின்கட்டண ரசீதி உள்ளிட்டவைகளை தாங்கள் வைத்திருப்பதாகவும் ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர். பல வருடங்களாக தீபமலையின் அடிவாரத்தில் உள்ள குடியிருப்புகள் குறித்து திடீரென அனைத்து அரசு அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டது திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.